தமிழ் பண்பாடு வலையொலி தமிழ் உறவுகளை வணக்கம். செவ்வியல் சொற்களை மீட்டெடுப்போம் என்னும் தொடரிலே இன்று இந்த ஐந்திணை எழுபது அதை சார்ந்து இருக்கிற ஐந்திணை நூல்கள். தமிழிலே சில கலைச்சொற்கள் நுட்பமாக பேசப்படுகின்றன. அதில் ஒன்று இந்த நானார்ப்பது என்பது. நானார்ப்பது அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இடைக்காலத்திலையும் சரி பிற்காலத்திலையும் சரி இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, கார் நாற்பது, களவழி நாற்பது என்கிற நான்கையும் சேர்த்து நம் ஆட்கள் தனி நூலாகவே வெளியிட்டார்கள். அதை போலவே இந்த ஐந்திணை நூல்கள் என்று அழைக்கப்பட்ட நாலைந்திணை என்கிற ஒரு சொல்லாட்சி இருக்கிறது. அதென்ன நாலைந்திணை? 4 ஐந்திணை நூல்கள். எவை எவை அவை? மாறன் பொறையனார் எழுதிய ஐந்திணை 50, மூவாதியார் எழுதிய ஐந்திணை 70, கனிமேதாவியார் எழுதிய திணைமாலை 150, கண்ணன் சேந்தன் எழுதிய திணைமொழி 50. அப்போ ஒரு 4 மிகச்சிறந்த தமிழ் ஆளுமைகள். நாம் சங்க இலக்கியம்னா கபிலர், பர்ணர் இந்த மாதிரி பேரறிஞர்கள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். மாறன் பொறையனார் மிக நுட்பமான அகத்திணை கவிஞர். மூவாதியார் மிக நுட்பமாக, மூவாதியாரை பற்றி தான் நம்ம நிறைய 2-3 தொடர்கள் போட போகிறோம். கனிமேதாவியார் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு புலவர். கண்ணன் சேந்தன் திணைமொழி 50. இவர்கள் எல்லாமே செவ்வியல் காலத்தில் வாழ்ந்த மிகச்சிறந்த சான்றோர்கள். அவர்களுடைய அறிவு நுட்பத்தையும் அவர்களுடைய தமிழ் புலமையையும் அவர்களுடைய இலக்கிய சுவையையும் தனித்தனியாக பேச வேண்டும். ஆனாலும் நாம் 1-2 மட்டும் இங்கே சுட்டி காட்டிவிட்டு செல்லுகிறோம் நண்பர்கள். இப்போ கோதுன்னு ஒரு சொல் எங்களுடைய சோழ நாட்டில் இப்போ என்னுடைய ஊரில் என்ன இருக்குது? கரும்பு சக்கையாக கோதுன்னு தான் சொல்லுவோம். நான் நீண்ட நாட்களில் நினச்சிக்கிட்டு இருந்தேன் கோதுங்கிறது நம்ம பக்கத்தினுடைய வட்டார விளக்குன்னு. நண்பர்களே, திணைமொழி 50 கண்ணன் சேந்தனார் இந்த கோதுங்கிற சொல்ல பயன்படுத்துகிறார். புளியங்கோது அப்படின்னா புளியமரம் பழத்துலேருந்து எடுக்கப்படுகிற அந்த நாருக்கு தான் புளியங்கோதுன்னு பேர். அப்போ இந்த கோது என்கிற அந்த பழைய செவ்வியல் கால சொல்லாட்சியை சக்கை என நாம் இப்பொழுது பயன்படுத்துகிற காலத்தில் அந்த சொல்லை நாம் மீட்டமைக்க வேண்டும் நண்பர்களே. அதே போல் நாம் இந்த வாழ்தல்ங்கிற பொருளை உறையூர், உரை, உண்டு, உறைவிடுங்கிற சொல்ல பயன்படுத்திகிட்டு இருக்கோம். சங்க இலக்கியத்தில் அதுக்கு மழைங்கிற ஒரு தனிப்பொருள் இருக்கிறது. ஒருவேளை அந்த நீர் உறைந்து போவதால் அதற்கு உறையக்கூடியது என்கிற பொருளை உரைங்கிற சொல்லாட்சி இருந்திருக்கலாம் நண்பர்களே. நாம் இதை மிக நுட்பமாக கவனத்தில் கொள்கிறோம். இந்த நாலைந்திணை நூல்களில் சில பழைய சொற்கள் தான், நமக்கு தெரிந்தவை தான். அதே நேரத்தில் நாம் அதை ஒப்பிட்டு பார்ப்பது நுட்பமாக இருக்கிறது. புறவுங்கிற சொல், முல்லை நிலம், காடு, அந்த புறவு அப்படிங்கிற சொல்லாட்சியை நம்ம மீட்டெடுக்கணும். அதே போல் வல்லினரகரம் இரவு அப்படின்னா இறால். அப்போ இந்த இறால் மீன் அப்படிங்கிற ஒன்றுக்கு இந்த இரவுங்கிற சொல்லாட்சி சொல்லப்படுகிறது நண்பர்களே. அதே போலவே ஒரு நல்ல ஒரு சொல்லாட்சியை நான் பார்த்தேன். சாலிகைங்கிற ஒரு சொல்லாட்சி. பெரும்பாலும் நம்ம மெய்ப்பைங்கிற சொல்லை பற்றி கேள்விப்படுறோம் சங்க இலக்கியத்தில். மெய்ப்பை யவனர்கள் அவங்க மேலே சட்டை போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம போடுற சட்டையை அவங்க மெய்ப்பைன்னு சொன்னாங்க. நெய்தல் வர்ணனை பற்றி பேசுகிற போது சாலகை போல் வலை சாலப்பல உணங்கும் பகற்குறி இந்த இடம் இருக்கும், அங்கே போய் பாரு, நிறைய மெய்ப்பையை காய வச்ச மாதிரி வலைகள் காயும்னு தலைவி பகற்குறி தலைவனுக்கு சொல்லுகிற போது இந்த சாலிகைங்கிற சொல்லாட்சி வருகிறது. சாலிகை அப்படின்னா மெய்ப்புகு கருவி அப்படிங்கிறாங்க. அதாவது நெய்தல் நிலத்துக்குள்ளே இவர்கள் மீன் பிடிக்க செல்லுகிற போது பெரிய நீளமான தற்காலத்தில் கோட்டு மாதிரி அல்லது தற்காலத்தில் மலையாடை ரெயின் கோட்டு மாதிரி ஒரு மெய்ப்புகு கருவி இவர்கள் வைத்திருந்திருக்கிறார்கள். அவற்றை நிறைய காய வைத்திருக்கிறார்கள். அப்போ நண்பர்களே, இன்றைக்கி நாம் இந்த ரெயின் கோட்னா என்னங்க தமிழில் வார்த்தை இருக்காங்கன்னு கேட்டால், எப்பா சாலிகைங்கிற சொல்லாட்சி இருக்குது, இல்லை அங்கீங்கிற சொல்லுக்கு இருக்குதா, ஏன் சாலிகை எங்களிடம் இருக்கிறது? இதான் நண்பர்களே செவ்வியற் சொற்களை மீட்டெடுத்து இந்த காலத்தில் நாம் பயன்படுத்த வேண்டும் என பார்க்கிறோம். அதே போல் இந்த மால் அப்படிங்கிற சொல்லை பற்றி நம்ம பேசுகிறப்ப திருமாலுக்கு இருக்கிறது மால்னா கருமை, கருமை நிறை உடையவன். இதெல்லாம் நண்பர்களே இந்த புராணம் வந்த பிறகு அந்த புராணிக கருத்துக்கள் திணிக்கப்பட்டவை. ஆனால் மால்ங்கிற சொல்லுக்கு தமிழில் செவ்வியல் காலத்தில் பெருமை என்பது தான் பொருள். பெருமை மிகுந்தவன், எனவே அவனுக்கு பேர் மால். ஏன்னா நீங்கள் நம்ம இலக்கிய தொடர்களே இங்கே பார்க்குறோம். மால்வரை வெற்ப, பெருமை மிகுந்த மலைக்குரிய வெற்பனே. பெருமைனா இந்த இடத்துல பெரியங்கிற பொருள் இருக்குது. பெருமை மிகுந்தவர்னா வயதில் மூத்த பெரியப்பா. பெருமை மிகுந்த மலைனா அளவில் பெருமையாக இருக்கிற மலை, பெரிய மலை. அப்போ இந்த மால் அப்படிங்கிற சொல்லுக்கு அது ஒரு பண்பு பெயர். தமிழில் பல நேரங்களில் ஒரு பண்பு பெயர் ஆளுக்கு பெயராக வரலாம். இப்போ நீங்கள் மால்ங்கிற சொல் ஒரு பண்பு பெயராக இருந்து அது ஒரு நபருக்குரிய பெயராக மாறி இருக்கிறது. அது நுட்பமாக நம்ம கவனிக்கிறோம். மொழியில் அந்த மாதிரி மாற்றங்கள் 1000 ஆண்டுகளில் நிகழும்.
அதே போல் மாதர்னு ஒரு சொல். பொதுவாக இன்றைக்கு மாதர்னா பெண்கள் மாதர் சங்கம்னு சொல்கிறோம். ஆனால் செவ்வியல் காலத்தில் யார் ஒருவன் மீது காதல் கொண்டு இருக்கிறாளோ அல்லது காதலிங்கிற பொருளில் தான் அந்த மாதருங்கிற சொல் இருக்குது. ஏன்னா மாதர் காதல்னு வேற ஒரு சொல் உண்டு. அது அப்படியே வளர்ந்து ஆகுபெயராக அந்த காதலிக்கு தான் மாதருங்கிற சொல் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அதே போல் இந்த ஆயம்ங்கிற சொல் நண்பர்களை நாம் ஏற்கனவே கொஞ்சம் மீட்டு எடுத்துருக்கிறாங்க நம்முடைய தமிழறிஞர்கள் போன நூற்றாண்டில். பொதுவாக வந்து ஆக்கூட்டம் பசுக்கூட்டம் வருகிற போது அது ஆயம் அப்படிங்கிற சொல்லாட்சியை கவனிக்கிறோம். தோழியர் கூட்டம் அது ஆயம்னு சொல்கிறோம். அப்போது பல பேர் சேர்ந்து இருப்பது ஆயம். இப்போ பேராய கட்சின்னு சொல்கிறோம் காங்கிரஸ்னால் கூடுதல்னு அர்த்தம், கூடுகை, பல பேர் சேருதல், பேராயம். இப்போ வந்து சயின்ஸ் காங்கிரஸுங்கிறாங்க, அறிவியல் மாநாடுங்கிற பொருளில். அப்போ இந்த ஆயம்ங்கிற சொல்லாட்சியை நம்ம இந்த கூட்டம்ங்கிற பொருளை மீட்டெடுக்கலாம். அதே போல் நம்முடைய இந்த இலக்கியங்களை கொஞ்சம் நுட்பமாக பார்த்தோம்னா ஒரு சொல்லாட்சி நமக்கு மாறன் பறையனார்கிட்ட கிடைக்குது. கொர்ச்சேரிங்கிற சொல்லாட்சியை பயன்படுத்துகிறார். அது நாங்கள் கொர்ச்சேரி, ஏற்கனவே நம்ம பார்ப்பனர்கள் சேர்ந்து வாழும் தெரியும். இடைச்சேரி, இடைகள் வாழ்ந்து, இது சங்க இலக்கியத்தில் பல நூறு இடங்களில் வருகிற சொல்லாட்சி. இந்த கொல்லர்கள் சேர்ந்து வாழ்கிற இடம் கொர்ச்சேரி என்று அழைக்கப்படுவதை மாறன் பறையனார் தன்னுடைய 550 சுட்டி காட்டுவது நமக்கு மிக நுட்பமாக தெரிகிறது நண்பர்களே. அதனால் இந்த சான்றோர்களெல்லாம் இந்த மாதிரி சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த சொற்களை மீட்டெடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த வகையில் தான் நாம் இந்த செவ்வியல் கால சொற்களை மீட்டெடுத்தல். இப்போ ஞமுக்குதல்னு ஒரு சொல் இருக்குது. இந்த ஞமுக்குதல்ங்கிற சொல்லுக்கு நெருடுதல்னு பொருள். 570 இந்த சொல்லாட்சி இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போ இந்த ஞமுக்குதல்ங்கிற சொல்ல நம்ம மீட்டெடுக்கலாம், பேசலாம், பயன்படுத்தலாம். அதே போல் நமக்கு தெரியும் பெண்ணையார் அப்படின்னா பனை மரங்கள் நிறைய இருக்கிறது. பெண்ணை, தென்பெண்ணை, வடபெண்ணை ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம். பனை தன்னகரம் அல்லது மூங்கிலினா போட்டால் மூங்கில் தான் பொருள். அப்போது மாணவர்கள் இந்த மூங்கில் சொல்லுக்கு இணையாக இதை பயன்படுத்தலாம். அதே போல் பனையூர் அப்படின்னா மருத நிலத்து ஊர். எங்கள் ஊர் பக்கத்தில் பனையூர்னு ஒரு ஊர் இருக்குது. மருத நிலத்து ஊர்னு அதுக்கு அர்த்தம். பழனம், மருத நிலை, இது மதுரை மாவட்டத்தோடு நீங்கள் பார்க்கலாம். அதே போல் நான் இந்த மூவாதியார்ட 570 ஒரு ஆய்வுக்காக படிக்கிறப்போ இந்த புதன்கிற சொல்ல பார்த்தேன். சாதாரணமாக அறிவன்னு சொல்லுவான். திங்கள், செவ்வாய், அறிவன். வியாழன் கிடையாது, வியாழம்னு சொல்லுவான். காரி, சனின்னு சொல்ல மாட்டோம். அப்போ இந்த புதன்கிற சொல்லிருக்கேன்னு பார்த்தா புதர், குத்துச்செடி அப்படிங்கிற பொருள் ஈற்றில் வந்து போலி பெற்று புதல் என்பது புதன் என வந்திருக்கிறது. அப்போது தமிழில் வந்து பழைய சொற்களை நம்ம பல இடங்களில் பார்க்குறோம். இப்போ புயலுங்கிற சொல் மேகத்தை குறிக்கும், காருங்கிற சொல் மேகத்தை குறிக்கும், நமக்கு தெரியும். இப்படி பல சொற்கள். இப்போ பொங்கல்ங்கிறது நமக்கு பெரும்பாலும் தொழிற்பெயராக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோறு பொங்கியது, அதனால் அது பொங்கல்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மகிழ்ச்சி, கழித்து திரிதல் அப்படிங்கிற பொருளை நம்முடைய மூவாதியாருடைய 570 பல இடங்களில் அந்த சொல்லாட்சி பேணப்படுகிறது. ஆமாம், மாந்துதல், தின்னுதல் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். யானம், புது வருவாய் நமக்கு தெரியும். இந்த வைகள்ங்கிற சொல்லாட்சியை நம்ம மீட்டெடுக்கிறோம். ஈச் அண்ட் எவ்ரிடே அப்படிங்கிற சொல்லாட்சி இன்றைக்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வைகள் நல்ல தூய தமிழ் நண்பர்களே. ஆமாம், வைகளும் நான் காலை நடை செல்வேன். ஈச் அண்ட் எவ்ரிடே நான் வந்து வாக்கிங் போவேன். ஆமாம், இது என்னுடைய வைகள் கடமை, எவ்ரிடே டியூட்டி. அப்போ இந்த வைகள் ஒவ்வொரு நாளும் வைகளும் குளிப்பேன், ஒவ்வொரு நாளும் குளிப்பேன், வைகளும் படிப்பேன், தினமும் படிப்பேன், வைகளும் காலை நடை செல்வேன். அப்போ இந்த தினமும் ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிற சொல்லை நாம் தள்ளிவிட்டு அந்த இடத்துல இந்த வைகள் அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்துகிற போது ஒரு செவ்வியல் தமிழை மீட்டெடுத்து நாம் வந்து இக்கால தமிழில் அல்லது கான்டெம்பரரி தமிழில் நடைமுறைப்படுத்துகிற போது கொஞ்சம் கொஞ்சமாக செவ்வியல் தமிழுக்கு நாம் உயிரூட்டுகிறோம். நான் அதை பலமுறை சொல்லியிருக்கேன். எப்படி ஹீப்ருக்காரர்கள் செவ்வியல் தமிழுக்கு, செவ்வியல் ஹீப்ருக்கு வந்து கான்டெம்பரரி ஹீப்ருவை உயிரூட்டினார்கள். அப்படி உயிரூட்ட வேண்டியது நம்முடைய கடமை. ஒருத்தர் ஆழ்ந்து ஆய்வு செய்கிறார், ஆழ்ந்து நோக்குகிறார். நீங்கள் நமக்கு மூவாதியார் ஒரு சொல்ல தருகிறார் நண்பர்களே. உள்நாட்டம், உள்நாட்டம், தன்னகரம். உள்நாட்டம் அப்படின்னா உள்நாட்டம்னா உள்ளே போய் ஆராய்வது. உள்நாட்டம்ங்கிற சொல்லாட்சி அவருடைய அந்த பொருள் இருக்குது. அதே போலவே நிறைய சொற்களை நாம் இங்கே கவனிக்கிறோம். பனிமொழினா உறுதிமொழிங்கிற சொல். காரிகைங்கிற சொல்லையே சொல்லலாம். பொதுவாக காரிகைன்னா நம்ம பெண்ணுன்னு மேலோட்டமாக நினைக்கிறோம். காரிகைனா யாப்பிலக்கண்ண நூல்னு நினைக்கிறான். காரணம் கருப்பு. காருங்கிற சொல்லேருந்து அந்த கைங்கிற பொருள் பெற்று அழகுங்கிற பொருள் வருது. அப்போ காரிகைனா அழகின்னு அர்த்தம், அதுவும் கருப்பழகின்னு அர்த்தம். இப்போ கிளியப்படுறதா காரிகைன்னு சொல்லலாம், ஏன்னா கருப்பழகி. அப்போது கருப்பாக இருந்து அழகாக இருப்பவர்களுக்கு காரிகைன்னு சொல் இருந்துச்சு. அந்த சொல் காலப்போக்கில் அழகிகளுக்கு வந்துச்சு. அந்த சொல் காலப்போக்கில் வந்து இலக்கணத்துக்கு வந்துச்சு. இப்படி ஒரு சொல் அதனோடு தொடர்புடைய சொற்களுக்கு ஆகியவரதை நம்ம நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. குதித்து விளையாடுதல், உகுழல்ங்கிற சொல்லாட்சி.
நமக்கு தெரியும் புலம்ங்கிற சொல்லு தான் பொண்ணுன்னு பிற்காலத்தில் வந்துச்சு நல்லா. இதுபோல் நாம் இந்த பழைய சொற்களை நாம் மீட்டமைக்கிற போது நம்முடைய தமிழ் வளரும், செவ்வியல் வளரும். செவ்வியல் தமிழை மீட்டெடுப்போம். நன்றி.